أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. சூரா அத்தௌபாவில் 50வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். 50வது வசனத்தில் நபியை பார்த்து இறைவன் சொல்லியிருந்தான், உமக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தால் அது அவங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. மேலும் உமக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நாங்கள் முன்னரே எங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்கின்றனர். யாரெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்காங்களோ, யாரெல்லாம் முனாஃபிக்குத்தனமாக உங்களோட வந்து சண்டை போட வராமல் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அவங்களுக்கு அது பொறுத்துக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஒதுங்கி இருக்கிறவங்கள பற்றி இறைவன் வந்து பேசியிருந்தான். ரைட். அப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரைட். இன்றைக்கி வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். 51வது வசனத்தில் குல்லை யுசீப்னா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நீர் அவர்களிடம் கூறுவீராக, நன்மையோ தீமையோ அல்லாஹ் எங்களுக்காக விதித்து வைத்திருப்பவற்றை தவிர எதுவும் எங்களை அடையாது. அவன்தான் எங்களின் பாதுகாவலன். மேலும் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வையே முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும். அப்போது உங்களுடைய இந்த நிலையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, இல்லை உங்களுடைய நிலையை பார்த்து ரொம்ப வக்கரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. என்னென்னா, எங்களுடைய எந்த நிலையாக இருந்தாலும் அது எங்கள் இறைவன் தான் எங்களுக்கு தரான். அது தவிர அவன் விதித்தது தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வந்து அடையாது. ஸோ எங்களுக்கு பாதுகாவலன் அவன் மட்டும்தான். அப்போ இறைவனை முழுசாக நம்பிக்கை கொண்டவங்க அவனை முழுசாக சார்ந்திருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ ஒவ்வொரு நிமிடமும் நம்ம இந்த மாதிரி எண்ணம் நம்ம மனசில் இருந்தால் வேறு யாரையும் நம்ம சார்ந்திருக்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ரொம்பவே சார்ந்திருக்கோம். இவங்க இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழலும் நம்ம மைண்டுக்கு வரும். இல்லை நம்ம இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும். ஆனால் ரெண்டுமே தவறு தான். யார் இல்லைன்னாலும் இருந்தாலும் இறைவன் எங்களை பாதுகாக்க போதுமானவன். அதை ரொம்ப தெளிவாக இங்கே இறைவன் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் ஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன் வனஹ்னு நதரப்பசு பிகும் அன் யுஸீபகுமுல்லாஹு பிஅதாபிம் மின் இந்திஹி அவ் பிஐதினா ஃபதரப்பசு இன்னா மஅக்கும் முத்தரப்பிசூன். அவர்களிடம் கூறும், எங்கள் விஷயத்தில் இரு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆனால் நாங்கள் உங்கள் விஷயத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வே உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறானா அல்லது எங்கள் கைகளின் மூலம் கொடுக்க வைக்கிறானா என்பதைத்தான். ஆக நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் உங்களுடன் எதிர்பார்த்து இருக்கிறோம். இப்போ இந்த விஷயம் வந்து நிராகரிப்பாளருக்கும் நிராகரிப்பாளருடைய கூட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதாவது எங்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து எங்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்னென்னு நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இரு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆனால் நாங்கள் உங்கள் விஷயத்தில், அதாவது நிராகரிப்பாளர், ஸோ நபிக்கு வந்து யார் பிரச்சனையாக இருக்காங்க, யாரை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா, யார் தன்னை இறைவனாக, அதாவது இறைவன் அப்படிங்கிற பொருள் வந்து ஆர்டர் போடுறது, நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை வந்து இழுத்து செல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இறைவன்ற பொறுப்புக்கு போகிறது. ஸோ யார் வந்து தன்னை இறைவனாக தன்னை ஆர்டர் போடக்கூடிய பொசிஷனில் நிறுத்திக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தான் நபிக்கு வந்து போராட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படி அவங்கக்கிட்ட நபி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அல்லாவே தண்டனை கொடுக்க போகிறானா அல்லது எங்கள் கைகளின் மூலமாக கொடுக்க வைக்க போகிறானா? இதைத்தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கோம், நீங்களும் எதிர்பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து
குல் அன்ஃபிகு தவ் அன் அவ் கர்ஹல் யுதக்கபல் மின்கும் இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாசிகீன். அவங்களிடம் நீர் கூறும், நீங்கள் உங்கள் பொருளை விருப்புடனோ வெறுப்புடனோ எவ்வாறெனும் செலவு செய்யுங்கள், ஆனால் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் திண்ணமாக நீங்கள் பாவம் செய்யும் சமூகத்தினராய் இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் பாவம் செய்யக்கூடிய சமூகத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நிராகரிப்பாளராக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க செய்யணும், அது இறைவன் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்க விருப்பத்தோடோ அல்லது விருப்பம் இல்லாமலேயோ நீங்கள் செலவு செஞ்சாலும் கூட உங்ககிட்ட இருந்து இறைவன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் பாவம் செய்யக்கூடிய சமூகத்தினராக இருக்கிறீங்க. வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வபிரசூலிஹி வலா யஅத்தூனஸ் ஸலாத்த இல்லா வஹும் குசாலா வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன். அவர்கள் செலவு செய்த பொருள்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் தொழுகைக்கு வரும்போது சோம்பல் பட்டவர்களாகவே வருகிறார்கள். இறைவழியில் செலவழிக்கும் போதும் மனமில்லாமலேயே செலவழிக்கிறார்கள். யார் யாருடைய செலவுகளை வந்து இறைவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்? இறைவனையும் இறை தூதரையும் நிராகரிக்கிறவங்க. இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஓரளவாவது இறைவனையும் இறை தூதரையும் தெரியுது. நமக்கு கரெக்டான வழியில் இறை தூதரை போர்ட்ரே பண்ணுறோமா, மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறி தான். அப்போது இன்னைக்கு சூழலில் வந்து இறை தூதரை நிராகரிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளை தான் நம்ம செக் பண்ணிக்கிறணும். மற்றவங்கள செக் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான். அவங்க அறியாமையில் இருக்காங்க. ஆனால் நம்ம அறிஞ்சே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நிராகரிக்கிறோம் அப்படின்னா அவங்கள தெரியாமல் செய்கிறவங்கள விட தெரிஞ்சு செய்கிறவங்கக்கிட்ட அல்லாஹ் ரொம்ப பிடிப்பான். அப்போ இறை தூதரையும் இறைவனையும் நிராகரித்தா தொழுகைக்கு போகிறோம், ஆனால் சோம்பேறித்தனமாகவே போகிறோம். அது தொழுகை மட்டும் இல்லை, நமக்கான ஒரு வேலையிலையும் சரி. இறை வழியில் செலவழிக்கும் போதும் மனசே இல்லாமல் செலவழிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியிலலாம் நம்ம ஃபிட் ஆனோம்னா நம்மளுடைய செலவுகளை, நம்மளுடைய அந்த செயல்களை இறைவன் ஏற்றுக்க போகிறது இல்லை. அதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறான். ஃபலா துஜிபுக அம்வாலுஹும் வலா உலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅத்திபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா வதஸ்ஹக அன்ஃபுசுஹும் வஹும் காஃபிரூன். அவர்களிடம் உள்ள செல்வங்களும் அவர்களின் மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திட வேண்டாம். அல்லாஹ்வோ இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திட வேண்டும் என்றும், சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர்கள் பிரிய வேண்டும் என்றும் தான் நாடுகிறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த எதிரிகள், அந்த காஃபிர்கள், அந்த நிராகரிப்பாளர்கள், அவங்களுடைய செல்வமும் அவங்களுக்கு இருந்த அந்த மக்களுமே, அவங்களுக்கு படைகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் பலமும் வந்து உங்களுக்கு வந்து வியப்பில் ஆழ்த்திட வேணாம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வந்து சிலரை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்கும். இவங்க இவ்வளோ மட்டமானவங்களாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ செல்வமும் கிடைக்குது, இவங்கெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கெல்லாம் இறைவன் குழந்தை செல்வத்தை தரான், நமக்கு தரல. இல்லை இவங்கெல்லாம் இவ்வளோ மோசமான இதாக இருக்காங்க, கஞ்சனாக இருக்காங்க, அவனுக்கெல்லாம் செல்வம் இருக்குது, ஆனால் நமக்கு இல்லை, நமக்கு இருந்தால் நம்ம செலவு பண்ணியிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அடுத்தவங்களுடைய இதை பார்த்து வியப்பில் ஆழ்த்துறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி அதிகமாக நான் கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை நம்மக்கிட்டையும் அதிகமாக இருக்குது, நம்ம அதை வந்து ப்ராப்பராக செலவு பண்ணல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அல்லாஹ் இதனை கொண்டே நம்மளை வேதனையில் ஆழ்த்த நினைக்கிறான். இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், ஆசாசையாக வளர்த்த குழந்தைங்க தான் நாளைக்கு அத்தா அம்மாவை தூக்கி எறியுது இல்லையா? எவ்வளோ ஆசையாக அவ்வளோ செலவு பண்ணி வளர்க்குற குழந்தைங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுது,
நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்றதை தாண்டி அவங்கக்கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கிட்டு தனியாக விட்டுருது, துரத்தி விட்டுருது. ஸோ இதெல்லாம் வந்து வேதனை தானே காலம் கடந்து இந்த மாதிரியான இதில். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து அம்பானியை பார்த்து மற்றவங்களாம் பார்த்து இப்போ இவ்வளோ பொருள் கிடைக்குதே இவங்களுக்கு, நமக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு நினப்பு வந்தாலும் கூட இந்த ஆயத்தை நம்ம சிந்திக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேதனையில் ஆழ்த்தணுன்றதுக்காக தான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் செலவு பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய தங்கமும் வெள்ளியும் சேர்த்து உருக்கி உங்கள் முதுகில் போடுவேன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உலகத்திலேயே உங்களுக்கு தண்டனையும் இது மூலமாக கிடைக்க போகுது. இம்மையிலேயே, மறுமையில் கிடைக்கிறத விடுங்க, இம்மையிலேயே கிடைக்கும். ஸோ அந்த நீங்கள் நிராகரித்து கொண்டுட்டு இருக்கும்போதே உங்கள் உயிர்களை அவன் வந்து பிரிக்கணும் அப்படின்னு நாடுறான். ஸோ இதனால தான் நிராகரிப்பாளர்களுக்கு அதிகமான செல்வங்கள் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் அதிகமான செல்வங்கள் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். யார் வந்து தாம் தூம்னு சந்தோஷமாக சுற்றுறான்னு செக் பண்ணி பாருங்கள். யார் வந்து அதிகமாக ட்ராவலு, அதிகமாக டூருக்கெலாம் யார் போகிறான்னு சும்மா அடித்து பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். ரைட், அடுத்து பாருங்கள். வயஹலிஃபூன பில்லாஹி இன்னஹும் லமின்கும் வமாஹும் மின்கும் வலாக்கின்னஹும் கௌமுன் யஃப்ரகூன். மேலும் நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் தாம் என்று அல்லாஹ்வின் மீது மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்து அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர். உண்மையில் அவர்கள் உங்களை கண்டு அஞ்சுகின்ற மக்களாவர். இப்போ ஒரு கூட்டம் இருக்காங்க, அல்லாஹ் பிரித்து பிரித்து காமிக்கிறான் யார் யார் எத்தகையவங்கன்னு. ஸோ ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க உங்களை சார்ந்தவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க யாரும் உங்களை சேர்ந்தவங்க இல்லை. இன்னும் அவங்கெல்லாம் உங்களை பார்த்தா பயந்துக்கிட்டு தான் இருக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நாங்களும் முஸ்லீம் தான் அப்படின்னு எல்லாரும் அதிகமானவங்க சொன்னாலும், முஸ்லீம்கள் சொன்ன மாதிரி நான் இருக்க பிடிக்காதவங்களும் அது மாதிரி இருக்க முடியாத முஸ்லீம்களும் அதிகமாக இருக்கும். உண்மை தானே? இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது. நம்ம வந்து ஹிஜாபுக்கு போவோம், ஹிஜாபுக்கு வந்து அவ்வளோ இழுத்துக்கிட்டு போவோம். நீங்கள் ஹிஜாப் போடாமல் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. மாஷா அல்லாஹ், அது ஒரு நல்ல பழக்கம்தான், நல்ல விஷயந்தான். ஆனால் வட்டிக்கு யாரும் போக மாட்டோம். நம்மளே இஎம்ஐ லோனில் தான் எல்லாமே வாங்கிக்கிட்டு இருப்போம். முக்கியமாக நான் ஆண்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதிகமாக வந்து பெண்கள் ஹிஜாப் போடணும். ஆக்சுவலாக அந்த ஹிஜாபே பெண்ணு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் பெண்கள் நம்மளுடைய முட்டாள்தனத்தினால நமக்கு ஆண்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஹிஜாப் போடுங்க ஹிஜாப் போடுங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த இது வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு பெண்ணு தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு பெண்ணு தன்னுடைய மகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஹிஜாப்னா இப்படித்தான், நீங்கள் வந்து பார்வையை தாழ்த்திக்கோங்க, உன்னோட ஃபோட்டோஸையும் நீ போடாத. பையனை சொல்லணும், உன்னோட ஃபோட்டோஸை நீ இன்ஸ்டாகிராமில் போட்டு என்னம்மா பண்ண போகிற, அதை யார் பார்க்க போகிறா, மற்ற ஒரு பொண்ணு தான் பார்க்கும், இது உனக்கு தேவையா, உனக்கு நீ ப்ரைவேட்டாக வச்சுக்க அப்படின்னு எந்த தாயாச்சு மகனுக்கு சொல்லுவாங்களா? மகளுக்கு சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ். பட் இருந்தாலும் மகனுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு தாய்க்கு இருக்குது. ஆனால் ஏன் சொல்லலை? இன்ஃபேக்ட் நீங்களே உங்கள் பொண்ணுங்களோட ஃபோட்டோ வைக்க மாட்டீங்க, ஆனால் பசங்களோட ஃபோட்டோ வைப்பீங்க இல்லையா? ஏன் அப்போ பசங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல், அதாவது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுன்னு நினப்பா இந்த உலகம்? பசங்களுக்கும் இன்றைக்கி அவ்வளோ சொல்ல முடியாத நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சும் தெரியாமையும் நீங்கள் வேணால் பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. அது அவங்க ஒரு பொண்ணாவது வெளியே சொல்லிடுவா, இந்த மாதிரி இப்படி நடக்குது, இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல டச் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம். ஆனால் ஒரு பையனால் சொல்லவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பையனுக்கு என்ன மாதிரியான ஹிஜாப் நீ அணியணும் அப்படிங்கிறத எந்த தாயாவது நம்ம சொல்லித்தரோமா? இல்லையே. அதனால தான் அவங்க முந்திட்டு பெண்களுக்கு மட்டும்தான் ஹிஜாபுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாய்மார்களே, உங்களோட தப்புனால இப்போ உங்கள் பசங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது இது மட்டும் இல்லை,
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் அப்படின்னு ஒரு இறைவன் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாத சமூகமாக சிலர் இருக்காங்க. அந்த சமூகத்தில் நீங்களும் நானும் இல்லாதவாறு இறைவன் நம்மை பாதுகாப்பானாக. சரியா? அடுத்து, லவ் யஜிதூன மல்ஜஅன் அவ் மகாராத்தின் அவ் முத்தகலல் லவ் இலைஹி வஹும் யஜ்மஹூன். ஏதேனும் ஒரு தஞ்சம் புகும் இடத்தையோ குகையையோ நுழைவிடத்தையோ அவர்கள் காண்பார்களானால் அங்கே விரைந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அப்போது இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க? அவங்க வந்து ஒரு சண்டையில் நிற்கிறாங்க. எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல், ஒரு இதுவும் இல்லாமல், ஏதோ அல்லாஹ்க்காக போய் நின்றுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழலில் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களையே சிலர் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது தஞ்சம் போகிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சின்னா விரைந்து ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. நம்மலாம் இன்னும் ஃபீல்டுக்கே போகலை, அப்புறம் எங்கே ஒளிகிறதுக்கு? இறைவன் பாதுகாப்பானாக. முதல்ல ஃபீல்டுக்கு நீங்களோ நம்மளோ நம்மளுடைய குழந்தைகளையோ நம்ம அனுப்புவோமா? நம்ம போவோமா? போய் அங்கே நிற்போமா? முதல்ல ஓடி ஒளியாமல் அந்த ஃபீல்டில் நிற்போமா இறைவனுக்காக? இந்த இடத்துல உங்களை நீங்கள் ஃபிட் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு தஞ்சம் புகழக்கூடிய ஒரு இடத்த அவங்க வந்து விரைந்து பார்த்தா ஓடிடுவாங்க அப்படின்னு அவங்கள இறைவன் நீங்கள் வந்து வெளிச்சப்படுத்துகிறான். وَمِنْهُمْ مَنْ يَلْمِزُكَ فِي الصَّدَقَاتِ فَإِنْ أُؤْتُوا مِنْهَا رَضُوا وَإِنْ لَمْ يُؤْتَوْا مِنْهَا إِذَا هُمْ يَسْخَطُونَ. மேலும் நபியே, அவர்களில் சிலர் தான தர்மங்களை பங்கிடும் விஷயத்தில் உம்மை குறை கூறுகிறார்கள். அவற்றிலிருந்து அவர்களுக்கு சிறிது கொடுக்கப்பட்டால் மனநிறைவு கொள்கிறார்கள். அவற்றிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் கோபம் அடைகிறார்கள். ஸோ அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, யுத்தம் போய்கிட்டு இருக்கு. கூடவே யுத்தம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க இழந்து தான், தியாகம் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான தர்மங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற பொருள் பங்கிடும் விஷயத்தில் வந்து அங்கே சலசலப்பு ஏற்படுது. அதான் இறைவன் இங்கே சொல்லி காமிக்கிறான். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்க, இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மீது அவங்க மனநிறைவாக இருப்பாங்க. கொஞ்சம் கொடுக்கலைன்னா அவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்க இல்லையா? இல்லை நம்ம அதில் சிங்க் பண்ணி பார்க்கணும். நமக்கு யாராவது கொடுக்க நம்ம அவங்க மீது மனநிறைவு ஏற்படுத்துகிறோமா? ஒருவேளை அவங்க கொடுக்கல அப்படின்னா நமக்கு அவங்க மேலே கோவம் வருதா? சிந்திச்சு பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை இறைவன் வந்து சுட்டி காமிக்கிறான். இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க, தான தர்ம விஷயத்தில் உங்களை குறை சொல்லிக்கிட்டு அப்படின்னு இறைவன் சுட்டி காமிக்கிறான். வலவ் அன்னஹும் ரசுமா ஆத்தாஹுமுல்லாஹு வரசூலுஹு வகாலு ஹஸ்புனல்லாஹு சயுத்தீனல்லாஹு மின் ஃபஸ்லிஹி வரசூலஹு இன்னா இலல்லாஹி ராகிபூன். அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு அவர்கள் மனநிறைவு கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவான், அவனுடைய தூதரும் எங்களுக்கு வழங்குவார்கள், அல்லாஹ்விடமே நாங்கள் ஆவல் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருந்தார்களே ஆனால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். அப்போது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல்லையும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்மளுடைய நிலமையில யோசிச்சு பார்த்தா அப்படி கேட்டவங்க மேலே கூட நமக்கு வந்து சரிதானே, பாவம் தானேன்னு தோணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுக்காக சண்டை போடுறாங்க. அதில் கிடைக்கிற பொருளை பங்கு போட்டு கொடுக்குறதுல முன்ன பின்ன ஆகுது. அது எந்த மாதிரி பங்கு போட்டு கொடுத்தாங்கங்கிறது இருக்குது. நபி வந்து சும்மாலாம் யாருக்கும் வந்து இந்த பங்கை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு அவங்க வந்து நிர்ணயம் வச்சுருப்பாங்க யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு. அப்போ அந்த இது புரிஞ்சுக்காம இந்த மக்கள் வந்து குறை சொல்லும்போது, இன்ஃபேக்ட் அவங்களுடைய நிலைமையும் ஓகே, நம்ம அதையும் பார்க்கணும்.
ஆனாலும் அதை விட இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் வந்து தன்னுடைய அருட்கொடையில் கொண்டு எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவான், நபி வந்து எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி நம்மளும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா குறை சொல்கிறதுல தான் இருக்கோம், கோவப்படுறோம், இது எனக்கு கிடைக்கல. ஆனால் ஏன் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு அவனுடைய அருட்கொடையால் இன்னும் கொடுப்பான். அந்த குறையவே இது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், இப்படி நீங்கள் யோசிங்கன்னு. அன்னைக்கு சூழலில் அதாவது அல்லாஹ் எங்களுக்கு வந்து அவனுடைய அருட்கொடையை கொண்டு இன்னும் நிறையா கொடுப்பான், நாங்கள் அல்லாஹ் மேலே ஆவல் கொண்டு இருக்கோம், எனக்கு தருவான், அல்லாஹ் தருவான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இதே தான் நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ கோவப்படுறதும் அந்த பிரச்சனையுரியவங்கக்கிட்ட சண்டை போடுறதும் முறைச்சிக்கிட்டு நிற்கிறதையும் தாண்டி அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் இன்னும் எனக்கு அதிகமாக தருவான், நான் அல்லாஹ்வை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு நல்லது ரொம்ப சீக்கிரம் நடக்கும். இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அல்லாஹ்வை தான் நாங்கள் நாடி இருக்கோம், அல்லாஹ் மீது தான் நாங்கள் ஆவல் கொண்டிருக்கிறோம் அப்படி சொன்னால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இறைவனை இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். இன்னமஸ் சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வப்னிஸ் சபீல் ஃபரீஸதம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். இந்த தான தர்மங்கள் எல்லாம் ஏழைகள், வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கும், பிடரிகளை விடுவிப்பதற்கும், கடனாளிகளுக்கும் மற்றும் இறைவழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியனவாகும். இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட கடமையாகும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தான தர்மங்களை வசூலிக்கிறது யார் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத இறைவன் வந்து இங்கே பட்டியலிடுறான். ஏழை, வறியவங்க, இன்னும் அந்த பணியாளர்கள் யார் யாருக்கு இதை கொடுக்கணும், பிடரிகளை விடுவிப்பதற்கும் அப்படின்னா அதாவது சிலர் வந்து ஜெயிலில் இருப்பாங்க இறைவனுக்காக சம்திங். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்ல நிறைய ஏதோ போராட்டத்திலலாம் போயிட்டு அப்புறம் அதிகமான முஸ்லீம்கள் இன்றைக்கி ஜெயில்களில் இருக்காங்க. நமக்கு அது தெரியும். மோஸ்ட்லி இந்த கோயம்புத்தூர் சைடு இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அதிகமானவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க எல்லா இடங்கள்லையுமே. அப்போ இந்த மாதிரியான ஆட்களை விடுவிக்கிறதுக்கு அன்னைக்கு உள்ள சூழலுக்கும் சரி இன்றைக்கி உள்ள சூழலுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் கடனாளிகளுக்கு, இன்னும் இறைவழியில் செலவு செய்கிறதுக்கு, பயணிகளுக்கு. ஸோ ஒருத்தவங்களுடைய தான தர்மத்துடைய பங்கு இத்தனை பேருக்கு இருக்கான். இது அல்லாஹ்னால விதிக்கப்பட்ட கடமை. இந்த கடமை இன்றைக்கி நம்ம யாராவது செய்கிறோமா? இது மாதிரி ஒரு ப்ராசஸாவது இருக்கா? நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்தில் இந்த மாதிரி யாருக்காச்சும் செலவு பண்ணுறோமா? இப்போ அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். சரியா? அப்போது இறைவன் வந்து நம்மளுடைய செலவை எங்கெங்கே எதுக்கு கொடுக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கான். ஸோ எவ்வளோ முடியுதோ யார் யாருக்கு முடியுதோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இது கடமையாக்கியிருக்கான் இறைவன். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வசனம் வரைக்கும் போதும், 10 வசனங்கள் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.